பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, நான் உன்னை காண பண்ணுவேன். 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் என்று வார்த்தை சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் காணச் செய்கிற தேவன். தேவன் காணச் செய்யும் ஒரு 3 காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். முதலாவது, ஆயத்தம் பண்ணினவைகளை காண பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமும் ஈசாக்கும் மலையின் மேலே ஏறுகிறார்கள். ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், அப்பா, விறகு இருக்கிறது, தீவெட்டி இருக்கிறது, ஆடு எங்கே என்று அவன் கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், கர்த்தருடைய பருவத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும் என்று. மேலே போய் தன் மகனை பலி செலுத்துவதற்கு கட்டி பலிபீடத்தில் வைக்கும் போது ஆண்டவர் வானத்திலிருந்து, உன் பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே என்று ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுகிறார். உடனே அங்கே மறைந்திருந்த அந்த ஆடு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. உடனே அந்த ஆடை காண்கிறவனா இருக்கிறான். அருமையானவர்களே, உங்களுக்கு ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை இப்பொழுது உங்களுக்கு அது காணாதது போல தோன்றும். ஆனால் நிச்சயமாகவே போராட்டத்துக்கு பின்பதாக, சோதனைகளுக்கு பின்பதாக அவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அவைகளை காண பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இரண்டாவது, அடையாளத்தை காண பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நோவானவன் தன்னுடைய பேழையினுடைய ஜன்னலை திறந்து புறாவை வெளியிடுகிறான். இந்த புறா வெளியே போய் ஒரு ஒலிவ மர இலையை எடுத்து கொண்டு வருகிறது. அது உடனே அவனுக்கு தெரிந்து விட்டது, நிலத்திலே தண்ணீர் வற்றினது என்று. நோவா நீண்ட நாட்களாக பேழைக்குள்ள இருக்கிறான். அந்த நீண்ட நாட்களாக இருக்கிற அவனுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் அடையாளத்தின் மூலமாக காண செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு கர்த்தர் இதை செய்வார் என்று எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் என்றால், ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அந்த அடையாளத்தின் மூலமாக நீங்க ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். மூன்றாவது, அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொல்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியின் குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்பதாக, மனோவுக்கும் அவன் மனைவிக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து நிற்கிறார். நீர் யார் என்று சொன்ன உடனே, என் நாமத்தை குறித்து நீ கேட்பானே, அது அதிசயம் என்று சொல்கிறார். உடனே அவர்கள் அதிசயத்தை அவர்கள் கண்டார்கள். அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதிசயங்களை செய்வாராக. அந்த அதிசயத்தை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களே அதை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை காண பண்ணுவாராக. அடையாளத்தை காண பண்ணுவாராக. அதிசயங்களை காண பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.